Greetings to you all in the wonderful name of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். What a privilege and honor to serve the Lord. ஆண்டவரை சேவிப்பதும் ஆராதிப்பதும் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமானதா இருக்கிறது, ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக இருக்கிறது. I thank the Lord for our good believers. நல்ல ஒரு விசுவாசிகளை தேவன் கொடுத்தபடியால் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank the Lord for your sweetness and for your humbleness. உங்களுடைய தாழ்மைக்காகவும் உங்களுடைய அருமையான உங்களுடைய இனிப்பான உங்களுடைய அன்புக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். May the Lord bless your families. தேவன் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. This morning I would like to speak on the goodness of the Lord. இன்றைக்கு கர்த்தருடைய நன்மைகளை குறித்து நான் பேச விரும்புகிறேன். The good God is always doing good things for you. நல்ல தேவன் எப்போதும் தம்முடைய ஜனங்களுக்கு நன்மையானவைகளை செய்கிறார், கொடுக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? How many of you நல்ல believe கரங்களை தட்டி நன்மை எனக்கு ஆண்டவர் செய்திருக்கான்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Hallelujah. 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 May the Lord bless you and your family. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. The book of Isaiah chapter 41 verse 10. ஏசாயா 41ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம். The Lord says, I will uphold you with my righteous right hand. அவர் கர்த்தர் சொல்கிறார், என் நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவேன். Hallelujah. Hallelujah. If the Lord did not hold us, கர்த்தர் தாமே நம்மை தாங்கிக் கொள்ளாமல் வந்திருப்பாரானா we should have been fallen somewhere. நிச்சயமாக எங்கேயாவது நம்ம விழுந்து போயிருப்போம். We should have been lost and scattered somewhere. எங்கேயாவது இழந்து நாம் சிதறடிக்கப்பட்டிருப்போம். But the Lord has kept us this far. ஆனா இம்மட்டுமாக தேவன் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். From all the problems of life, நம்ம போய் கொண்டிருக்கிற வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகள் from all the மத்தியிலும், afflictions of life, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா துன்பங்கள் மத்தியிலும், every storms that comes on your way, வாழ்க்கையில வருகிற எல்லா விதமான புயல் போன்ற காரியத்தின் the மத்தியிலும் Lord's hand was upon you. கர்த்தருடைய கரம் உங்கள் மீது The இருந்திருக்கிறது. Lord's hand was upon your family. கர்த்தருடைய கரம் உங்கள் குடும்பத்து மேல The இருக்கிறது. Lord's hand was upon your prayer. கர்த்தருடைய குடும்ப கரம் உங்களுடைய ஜெபத்திலே The Lord's இருக்கிறது. hand was upon you and every work that you did. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளிலும் கர்த்தருடைய கரம் இருக்கிறது. And He has blessed you today மட்டுமாக இன்றைக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். because of the righteous right hand of God. காரணம் நீதியின் தேவனுடைய வலது கரத்தினால. The right hand of God தேவனுடைய வலது கரம் என்று சொல்லும்போது is the power of அது God. வல்லமையான தேவனுடைய வல்லமையை காட்டுகிறது. The Lord is sending power over His children. தம்முடைய ஜனங்கள் மீது வல்லமையை அனுப்புகிறேன் என்று கர்த்தர் I சொல்கிறார். will give you hope and future. உங்களுக்கு நான் நம்பிக்கையும் ஒரு எதிர்காலத்தை கொடுக்கிறேன் என்று I கர்த்தர் will சொல்கிறார். prosper my children. என்னுடைய ஜனங்களை நான் வந்து செழுமையாக்குவேன் என்று God கர்த்தர் wants to சொல்கிறார். bless you and prosper you. தேவன் உங்களை ஆசீர்வதித்து செழுமைப்படுத்துகிறார். Our God never wavers in His promise. தேவன் தம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணும்போது இப்படியும் அப்படியுமாக அவர் செய்கிறது அல்ல. The Bible says வேதம் சொல்லுகிறது, He who has promised you உங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்தவர் is faithful. உண்மை உள்ளவர். The meaning of faithful is உண்மை உள்ளதான கர்த்தருடைய காரியம் என்னவென்று கேட்டால், I will keep on doing good things for my children. அதாவது நான் உனக்கு உண்மை உள்ளவனா இருப்பேன் என்ற அர்த்தம் என்னவென்று கேட்டால், தொடர்ந்து என் ஜனங்களுக்கு நான் நன்மை செய்வேன் என்று அர்த்தமா இருக்கு. நன்மை செய்ய போகிறார் என்று சொல்லல, நன்மை செய்து கொண்டே இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. நன்மையை செய்கிறார். இந்த காலவெளியில உங்களுக்கு நன்மையை செய்கிறார். Hallelujah. Hallelujah. He is faithful until the very end. அவர் முடிவு பரியந்தம் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். He will renew your strength. அவர் உங்களுடைய பலத்தை புதுப்பிக்கிறார். He will give you the power of an eagle to soar high. உயரத்தில் பறக்கும்படிக்காக கழுகுக்கு ஒத்த பலத்தை உங்களுக்கு கொடுப்பார். He will give you the power to fly high. நீங்கள் உயரமாக பறந்து போகிற அளவுக்கு வேண்டிய வல்லமையும் பலத்தையும் கொடுப்பார். You will run and not be weary. நீங்கள் ஓடினாலும் நீங்கள் களைப்படுவதில்லை. You will walk and not faint. நீங்கள் களைப்பில்லாமல் நீங்கள் நடப்பீர்கள். Power. வல்லமை. Power. வல்லமை. To run in the midst of weariness. எல்லா விதமான களைப்புகள் மத்தியிலும் சோர்வின் மத்தியிலும் தேவன் வல்லமையை கொடுத்து உங்களை நடக்க வைப்பார், ஓட வைப்பார். Weariness in your families. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். Weariness in your tiredness of life. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற களைப்பு, குடும்பத்தில் இருக்கிற களைப்பு, சோர்வின் மத்தியில கர்த்தர் உன்னை பலப்படுத்தி உன்னை ஓட செய்வார்.
இந்த வாழ்க்கையில நீ இளைப்பாற மாட்ட. ஆண்டவர் சொல்றாரு, ஒரே இடத்துல தங்கி இருக்க மாட்ட, களைப்போட இருக்க மாட்ட. கர்த்தர் சொல்றார், உனக்கு வல்லமை தருகிறேன், உனக்கு சத்துவத்தை தருகிறேன். நீ ஓடி 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 என்னுடைய நாமத்திற்காக, என்னுடைய பிரஸ்தாபத்திற்காக உன்னை ஓட செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Tiredness in the midst of all pressures of life. வாழ்க்கையிலே வருகிற எல்லா விதமான அழுத்தங்கள், மன வருத்தங்கள் மத்தியிலே இளைப்பு, களைப்பு, சோர்வு. How can I run this life? எப்படி இந்த வாழ்க்கையை ஓடுவது? How can I come out of this problem? எப்படி இந்த பிரச்சனையை விட்டு நான் வெளியே வருவது? Those who wait on the Lord, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, those who hope in the Lord, கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களோ, I will turn their strength to a new strength. அவர்களுடைய பலவீனத்தை அல்லது ஒரு பலத்தை நான் புது பலனாக நான் மாற்றுவேன். Hallelujah, ஹல்லேலூயா. புது பலன் வேணும்ன்றவங்க நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே எனக்கு புது பலனை தாரும் ஐயா, என் குடும்பத்திற்கு புது பலனை தாங்கப்பா, என் குடும்பத்தை நடத்த புது பலன் தாங்கப்பா, எல்லா காரியங்களையும் செய்ய எனக்கு புது பலன் வேண்டும் என்று சொல்லுகிற மாத்திரம் கரங்களை தட்டி, புது பலன். I will give you new strength. புது பலத்தை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Because he is faithful. காரணம் அவர் மிக உண்மை உள்ளவர். He has to prove that he is faithful. அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறதை அவர் நிரூபிக்க வேண்டியதாக இருக்கிறது. In the midst of all that you want to faint and just collapse and die in that very place. உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் போன்ற எல்லா காரியங்களும் உடைந்து நொந்து போகிற நிலைமையில God says, தேவன் சொல்லுகிறார், எந்த இடத்துல நீ விழுந்து போய் கிடக்குறியோ அந்த இடத்துல உன்னை நிற்க வைத்து, உன்னை நடக்க வைத்து, கர்த்தர் தாமே இவரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற சாட்சி உனக்கு ஏற்படுத்துவேன் என்று சொல்றார். The Lord says, I will make you walk in the midst of faint. எல்லா விதமான விழுந்த இடத்துல அல்லது சோர்ந்து போன இடத்துல உன்னை நான் எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். That's the goodness of God. அதுதான் தேவனுடைய நன்மையாக இருக்கிறது. Hallelujah, ஹல்லேலூயா. This world is watching you that you will faint and be weary. நீங்கள் உடைந்து கீழே விழுந்து சோர்ந்து போவியா, நீ கலைந்து போவியா, இந்த உலகம் பார்த்து கொண்டு இருக்கிறது. But the world will see. ஆனா உலகம் ஒரு நாள் காணும். The Lord declares over his children, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பலப்படுத்துவார். I have a different plan. நான் வித்தியாசப்பட்ட திட்டத்தை வைத்திருக்கிறேன். Different ஒரு plan. வித்தியாசப்பட்ட திட்டத்தை நீ வைத்திருக்கிறேன். நினைக்கிற திட்டம் அல்ல, மற்றவங்க திட்டம் தீட்டுறதல்ல, என்னுடைய திட்டம் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறேன். உன்னை உயர்த்தி வைக்க, உன்னை கனம் பண்ண, உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை பலப்படுத்த, உன்னை உயர்த்தி வைக்க என்னுடைய காரியங்கள் உன்னோடு கூட இருக்குது என்று ஆண்டவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord has a different plan. கர்த்தர் உங்களுக்கு வித்தியாசப்பட்ட திட்டங்களை வைத்திருக்கிறார். Sometimes our plans are very weak and tired for. சில சமயத்துல நாம் திட்டம் போட்டு நம்ம சோர்ந்து போய் அது நிறைவேறாமல் போய் விடுகிறது. There are certain people who are going through some troubles. சில ஜனங்கள் விதமான ஒரு பிரச்சனைகள் வழியில போய் கொண்டு இருக்கிறீர்கள். I want to tell you today, அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், the hand of the Lord will uphold you. கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கி கொண்டு இருக்கிறது. The Lord hand will uphold you. கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கி கொண்டு இருக்கிறது. That's why when you lift your hands in the sanctuary, ஆகையினால தான் நம்முடைய சமூகத்தில் நம்முடைய கரத்தை உயர்த்துகிறோம். he is holding your hand. அவர் உங்களுடைய கரத்தை பிடித்து கொண்டு இருக்கிறார். Hallelujah, ஹல்லேலூயா, hallelujah, ஹல்லேலூயா. the Lord is holding our ministry. கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தை பிடித்து The Lord is கொண்டிருக்கிறார். holding our ministry. நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் பிடித்து The Lord is கொண்டிருக்கிறார். holding every believer's family. ஒவ்வொரு விசுவாசியுடைய குடும்பத்தை கர்த்தர் பிடித்து The கொண்டிருக்கிறார். Lord is holding our prayers. நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் பிடித்து கொண்டிருக்கிறார். That's why we are beautifully sitting in the sanctuary of the Lord. ஆகையினால தான் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த ஆலயத்தில் நம்ம அருமையா உட்கார்ந்திருக்கிறோம். எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க? அழகாக ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறதால எத்தனையோ பேர் வர முடியாம வீட்டில் சுகவீனமா படுத்துக்கணும், ஆலயத்துக்கு போடுமே அழுது கொண்டிருக்க இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி, உங்களுக்கு சுக கொடுத்து, உங்களுக்கு அழகை தந்து, உங்களுக்கு பலனை தந்து, உங்களை நடக்க வச்சு, இந்த குடும்பத்தோட உங்களுடைய குடும்பத்தோட உட்கார வைத்து அழகாக அவர் ஆராதிக்க, அழகாக அவருடைய வார்த்தை கேட்க ஆண்டவர் கொடுத்த இந்த தருணத்திற்கு எத்தனை பேர் கரங்களை தட்டி நல்ல நன்றி செலுத்துறீங்க? Many don't have this opportunity.
அநேகருக்கு இப்படிப்பட்ட ஒரு தருணம் கிடைக்கவில்லை. It is the goodness of the Lord. நமக்கு கிடைத்திருக்குதுன்னா இது தேவனுடைய நன்மையாக இருக்கிறது. Surely goodness and mercy will follow me. நிச்சயமாக என்னை நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடர்ந்து வரும் என்று தாவீது சொன்னார். When you work with the Lord. கர்த்தரோடு கூட நீங்க நடந்து செல்லும் போது, in the midst of all tortureful this world will torture you with all the things of life. உலகத்திலே உங்களை பலவிதமான சோதனைகளும் கஷ்டங்களிலும் ஜனங்கள் மற்றும் இந்த உலகம் உங்களை சித்திரப்படுத்தும். But God says, அந்த மாதிரி சித்திரவதிக்கிற கட்டத்தில் கர்த்தர் சொல்கிறார், surely நிச்சயமாக my goodness will be seen over you. என்னுடைய நன்மை உங்கள் மேல காணப்படும். My mercy will be seen over you. இரக்கம் இது மீது காணப்படும். It is the promise of the Lord. இது கர்த்தருடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. That's why Isaiah said in verse 43 verse 2. ஆகையால தான் ஏசாயா 43:2 இப்படியாக சொல்கிறார், when you pass through the waters, I am with you. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். When you pass through the rivers, I am with you. நீ ஆறுகளை கடக்கும்போதும் நான் உங்களோடு கூட இருப்பேன். When you walk through the fire, நீ அக்கினியில நடக்கும்போது it shall not burn you. அது உன்னை வேகாது. The flames will not scorch you. ஜுவாலை உன் பேரில் பற்றாது. The Lord's hand. கர்த்தருடைய கரம். The Lord's hand. கர்த்தருடைய கரம். Waters will come and pass through you. கவனிங்க, தண்ணீர்கள் வரும், அது வந்துட்டு சும்மா உங்களை கடந்து போய்டும். Imagine the Israelites were passing through the Red Sea. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அந்த செங்கடலை கடந்து போனார்கள். 1 minute. ஒரு நிமிஷம். If the sea closes. கவனிங்க, அந்த கடல் மூடி விட்டது. What will happen? என்ன நடந்தது? 1 minute. ஒரே நிமிஷம் தான். When Shadrach, Meshach and Abednego in the fiery furnace. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த அக்கினி ஜுவாலையில போடப்பட்டார்கள். What happens if the fire will burn them? அங்க என்ன நடந்தது? போட்டவர்களை வந்து பற்றி போட்டது. They saw the hand of the Lord. காரணம் அவர்கள் காப்பாற்றப்பட்டதெல்லாம் கர்த்தருடைய கரம்தான். Hallelujah. கர்த்தருடைய கரம்தான் அவர்களை பாதுகாத்தது. Hallelujah. உன்னை அழகாக நடத்துகிற ஒரு தேவன் உனக்கு இருக்கிறார். அவருடைய கரங்கள் உன் மேலாக இருக்கிறது. அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. அந்த கரம் உன்னை பாதுகாக்கிறது. நீ பைக்கில் போகிறப்போ, கார்ல போகிறப்போ, பஸ்ல போகிறப்போ, நீ எத்தனையோ விதமான ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறப்போ அவருடைய கரம் மட்டும்தான் உன்னை பாதுகாத்தது. It is the hand of the Lord which has kept you. கர்த்தருடைய கரம்தான் உங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறது. The Bible says, வேதம் சொல்லுகிறது, the one who calls you is faithful. உன்னை இதுவரைக்கும் நடத்தினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். He will do it. அதை தொடர்ந்து, அதாவது உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். 1 Thessalonians 5:24. 1 தெசலோனிக்கர் 5:24 இப்படியாக சொல்லப்பட்டது. The one who calls you is faithful. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். The one who calls you. உன்னை அழைத்தவர். The Lord calls you. உன்னை கர்த்தர் உங்களை அழைக்கிறார். To show he is faithful. அவர் தம்முடைய உண்மை தன்மையை வெளிப்படுத்தும்படிக்காக. And he will do it. அவர் அப்படியே செய்வார். இன்னும் முடிவு பெறாத பிரச்சனைகள் நீங்க உங்க வாழ்க்கையில் இருக்குதுன்னா ஆண்டவர் சொல்றார், விசுவாசிகளே, நான் நடத்துகிற விதத்தை நீ காண்பாய், நான் செய்கிற செயல்களை நீ காண்பாய், என்னுடைய அற்புதங்களை நீ பார்ப்பாய். ஓ, வித்தியாசமாய் உலக செய்கிற காரியத்தை போல அல்ல, என் தேவன் செய்கிற திட்டங்களும் என் தேவன் செய்கிற மகத்துவமான காரியங்களும் அது வித்தியாசம். It has a difference. அதுல நிச்சயமாக வித்தியாசங்கள் இருக்கிறது. It is not by the hand of a human. இது மனிதனுடைய கரம் செய்வதல்ல. I called you. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை அழைத்தேன் to be faithful to you. நான் உமக்கு உண்மையாக இருப்பதற்கு. When the Lord calls you, கர்த்தர் உங்களை அழைக்கும்போது he qualifies you. அவர் உங்களை தகுதிப்படுத்துகிறார். How he qualifies you? எப்படி உங்களை தகுதிப்படுத்துகிறார்? With the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினால. When he calls you, உங்களை அழைக்கும்போது he scrubs you from every little bit of the world. உங்களுடைய உலகத்தில் இருக்கிற எல்லா கரைத்தேரிலிருந்து உங்களை கழுவுகிறார். With his righteousness. எப்படி தம்முடைய நீதியினால. To sanctify you. உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். Purify you. உங்களை சுத்திகரிக்கிறார். To anoint you. உங்களை அபிஷேகிக்கிறார். To dedicate you. உங்களை வந்து இப்படியாக பக்தி விருத்திக்குள்ளாக கொடுத்து கற்றுக் கொடுத்து. To his holy call. அவர் பரிசுத்தமுள்ள தேவன் என்பதை உங்களுக்கு நிரூபித்து காட்டுகிறார். அவருடைய பரிசுத்த அழைப்புக்கு உங்களை தகுதிப்படுத்துகிறார். He calls you for the holy call that he has called you. அவர் உங்களை பரிசுத்த அழைப்புக்காக அழைத்தேன் என்று சொல்லி அந்த பரிசுத்தம் உள்ளவர் யார் என்பதை உங்களுக்கு அழைத்து காட்டுகிறார். It is not our perfect
perfection in this Christian life. நம்முடைய பூரணம் நம்ம யோக்கியமா இருக்கணும் என்பது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. Christian life, you cannot win it. கிறிஸ்தவ வாழ்க்கையில நிச்சயமாக செய்ய முடியாது. Not because of your own strength. உங்களுடைய சொந்த பலத்தினால் அப்படி செய்ய முடியாது. It is the grace of the Lord. தேவனுடைய கிருபை தான் அதை செய்ய வைக்கும். It is the mercy of the Lord. தேவனுடைய இரக்கம் தான் அதை செய்ய வைக்கும். It is the faithfulness of the Lord. தேவனுடைய உண்மை அது. Hallelujah. Hallelujah. That's why life will bring all the afflictions. ஆகையால தான் நம்ம சுயத்தை நம்பிக்கொண்டிருக்கிறபடினால சகலவிதமான துன்பங்களையும் இந்த வாழ்க்கையில கொண்டு வருகிறது. The arm of the flesh is weak. வேதம் சொல்லுகிறது மனுஷனுடைய புயம் பலவீனமானது. But the spirit is strong. ஆனா நம்முடைய ஆவியோ பலனாக இருக்கிறது. That's why the spirit of the Lord has anointed you. ஆகையால தான் தேவ ஆவியானவர் உங்களை அபிஷேகிக்கிறார். When the spirit of the Lord appoints you, ஆகையால தான் பரிசுத்த ஆவியானவருடைய உங்களை நியமிக்கும்போது it is the spirit will perfect you. உங்களை அந்த ஆவி உங்களை பூரணப்படுத்துகிறது. The Bible says, வேதம் சொல்லுகிறது in 1 Peter 5:10, 1 பேதுரு 5:10ல கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற நித்திய மகிமைக்கு அழைக்கிறாராம். அடுத்தது அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே, சகல கிருபைகளை என்ன பண்றாராம்? பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த உலகம் உங்களை நிலைநிறுத்துகிறது அல்ல, உங்க பணம் உங்களை நிலைநிறுத்துகிறது அல்ல, கர்த்தர் உங்களை சீர்படுத்தி உங்களை நிலைநிறுத்துவார். He shall perfect you and make you strong to be steadfast. அவர் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். Hallelujah. 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 எத்தனை அணை போட்டிருக்காரு பாருங்க. அங்கங்க அந்தந்த காரியங்களை அந்தந்த பக்குவத்துல அந்தந்த மாதத்துல அந்தந்த காலத்துல அந்தந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன 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 செய்யணுமோ அதை சீர்படுத்துவார், செயற்படுத்துவார், சிறப்படுத்தி பலப்படுத்தி உங்களை நிலைநிறுத்துகிற தேவன் உண்டு. Hallelujah. Hallelujah. He is a God of does many things. அநேக காரியங்களை உங்களுக்காக செய்கிற உங்கள் தேவனாக அவர் இருக்கிறார். We are so fortunate. நம்ம மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். You know why? ஏன் தெரியுமா அதிர்ஷ்டசாலின்ற? God of all grace is with you. சகல கிருபையை பொருந்திய தேவன் தாமே உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்காக இருக்கிறார். எந்த பிரச்சனை வேணாலும் சமாளிக்கக்கூடிய கூட்டம் நம்ம தான். Hallelujah. Hallelujah. We can jump any kind of obstacles. எந்த விதமான தடைகளையும் இடையூறுகளையும் கஷ்டங்களையும் சமாளித்து தாண்டி ஓடி வெற்றி நடை செய்கிறவர்கள் நம்ம கூட்டம். Hallelujah. God of all grace. சகல கிருபையும் பொருந்திய தேவன். உங்கள மாதிரி அதிர்ஷ்டம் உள்ளவங்க கர்த்தர் தந்த அந்த ஐஸ்வர்யமே அந்த ஆசீர்வாதமே உங்க மேல இருக்கிறதெல்லாம் புலல்ல உங்கள மாதிரி வேற யாரும் இல்லவே இல்லை. Hallelujah. Hallelujah. உலகம் அத லக்னு சொல்லுது, ஆனா பைபிள் அத கிரேஸ்னு சொல்லுது. Hallelujah. Hallelujah. The world says is because of my luck. உலகம் சொல்லுகிறது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுது. ஆனா கர்த்தர் எனக்குள்ள இருக்கனால தான் எனக்கு அதிர்ஷ்டம். Hallelujah. Hallelujah. He is a God of all grace. அது ஒரு தேவன் சகல கிருபையை பொருந்திய தேவனாக இருக்கிறார். What is the meaning of all grace? சகல கிருபையை பொருந்திய கிருபைன்னா என்னது? You can kick me. என்னை அடிக்கலாம், நீங்கள் என்னை அடிக்கலாம். You can fight me. நீ என்கிட்ட சண்டை போடலாம். You can backstab me. நீ என்னை முதுகுல குத்தலாம். ஆயுதத்தை நீ உருவாக்கலாம், ஆனா எனக்குள்ள ஆண்டவர் தான் வாய்க்காத பண்ணுவார். Hallelujah. Hallelujah. Weapons can be formed. ஆயுதங்கள் நமக்கு விரோதமாக எழும்பலாம். It can be formed. அது வந்து எழும்பலாம், ஆனா வாய்க்காதே போகும். எத்தனை பேர் பாக்குறீங்க ஆயுதங்கள் வாய்க்கிறத? கை தூக்குங்க பார்க்கலாம். எனக்கு எதிராக ஏதோ ஆயுதம் உருவாது. ஆனா இன்னைக்கு சொல்றேன், வாய்க்காது. ஏன்னா உனக்குள்ள சகல கிருபை எல்லாவற்றையும் தாண்டக்கூடிய கிருபை. நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். எப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம கையில வைத்துக் கொண்டு நம்ம அழுது கொண்டிருக்க அவசியம் இல்லை. சிரித்துக் கொண்டு வெற்றிகரமாய் செயல்படுவோம். Hallelujah.
Hallelujah. ஹalleluya. You are a winner man. நீங்கள் ஜெயாளிகள். You are a winner man. நீங்க வெற்றி நடை போடுகிறவர்கள். The world is succeeding in his own strength. உலகம் வந்து தன்னுடைய சொந்த பலத்தினால வெற்றி நடை போடுகிறது. Hallelujah. ஹalleluya. The worldly man, his riches is going up and down. உலகத்தில் இருக்கிற மனுஷன் மேலும் கீழுமாக இப்படியா அவன் வந்து பணக்காரனா இருக்கிறான். ஆனா நிலை நிறுத்துகிற தேவன் உன்னோடு கூட அனுதினமும் சகல காலமும் நீ சாவர கடைசி மூச்சு வரைக்கும் உன்னை அப்படியே ஸ்டெடியா நடத்துகிற ஒரு தேவன் இருக்கார் பாரு. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். மேலேயும் போகாம கீழேயும் போகலாம நடு தரமா நீ போய் கொண்டிருக்கிற. ஹalleluya. ஹalleluya. The obstacles you see, because God's favor is upon you, தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு உங்கள் மேலே இருக்கிறபடினால நீங்கள் சந்திக்கிற எந்த தடைகளும் இடையூறுகளும் ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறது. life is interesting for you. கவனிங்க, வாழ்க்கை என்பது ரொம்ப ஆர்வமாக இருக்கும் உங்களுக்கு. நீங்க தான் மைக்கை பிடிச்சு சொல்ல முடியும். 10 வருஷம் முன்னாடி ஒரு பிரச்சனை போனோம் பாரு, அதுல இருந்து தாண்டி வந்து இன்னைக்கு இந்த ஆண்டவர் இங்க வச்சிருக்காரு. ஹalleluya. ஹalleluya. எப்படிப்பட்ட சாட்சி அது. ஹalleluya. ஹalleluya. உலகம் இன்னைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காரியத்துல நீ தாண்டி வந்து நீ சாட்சி சொல்ற அளவுக்கு ஆண்டவர் நான் வச்சிருக்காரு. The world is still stuck with some things. உலகம் ஏதோ ஒரு சில காரியத்துல சிதறடிக்கப்பட்டு ரொம்ப மோசத்துல போய் கொண்டிருக்கிறது. In fact, your own family is stuck. இன்னும் சொல்ல போனா your relatives, உங்க சொந்த குடும்பத்தினர், உங்க உறவினர்கள் கூட இப்படி ஆகிட்டார்கள். உங்க மாமா, அத்தை, சித்தி, நீங்க பார்க்கறவங்க தாத்தா, பாட்டி அவங்க எல்லாம் சிக்கிட்டு இருந்தாலும் கர்த்தர் உன்னை மீட்டெடுத்து உன்னை பிரித்தெடுத்து உன் மேல அபிஷேகத்தை தந்து உன் மேல நல்ல அபிஷேகமான காரியங்களை வச்சு நல்ல காரியங்களை செய்து உன்னை உயர்த்தி வச்சு உன்னை ஆசீர்வதித்து. ஹalleluya. The own family is wondering how that is happening for her. எப்படிப்பா நம்ம எல்லாம் சிக்கி தவிச்சுக்கின்னு தாறுமாறா போறோம், ஆனா இந்த நபர் மட்டும் ரொம்ப ஜோரா நல்லா இருக்கிறானேன்னு சொந்த குடும்பத்தாரையே பார்த்துட்டு வியப்பு விடுறாங்க. They are so jealousy about you. உங்களை பற்றி ரொம்ப பொறாமை கொள்கிறார்கள். They are so wondering about you. உங்களை பற்றி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. எப்படிப்பா இவன் இப்படி இருக்கிறான், எப்படிப்பா இவன் இப்படி இருக்கிறான்னு. Hallelujah. Hallelujah. When the world has a beard of sorrow, beard. உலகத்துல தாடி வெச்சுக்கின்னு ஜனங்க வந்து துக்கத்துல இருக்கிறாங்க. But we have ஆனா நாமோ a beauty. அழகு கொண்டிருக்கிறோம். Beauty of the Lord. கர்த்தருடைய அழகு உள்ளவளாக இருக்கு. Beauty of the Lord. கர்த்தருடைய அழகு. எத்தனை பேர் சொல்றீங்க கரங்களை உயர்த்தி நான் அழகாக இருக்கேன் ஆண்டவருக்குள்ள அழகாக இருக்கேன் சொல்லுங்க பாலாம். கையை உயர்த்தி அழகாக இருக்கிறேன். Hallelujah. I have the beauty of the Lord. நான் கர்த்தருடைய அழகுல இருக்கிறேன், அழகாக இருக்கிறேன். You have the beauty of the Lord. உங்களுக்கு கர்த்தருடைய அழகு, கர்த்தருடைய கலை இருக்குதுங்க. Ask, it shall be given to you. கேளுங்கள், அப்படியே உங்களுக்கு கொடுக்கப்படும். Seek, you will find it. தேடுங்கள், நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். Knock the door, கதவை தட்டுங்க, it shall be open. அது உங்களுக்காக திறக்கப்படும். இது உலகத்துக்கு இல்ல, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. A heaven பரலோகம் that is open for you 24/7. 24 மணி நேரமும் வாரத்துக்கு உங்களுக்கு திறந்து கிடக்குது. Heaven is open for you. பரலோகம் உங்களுக்காக திறந்து கிடக்குங்க. What a great kind of opportunity. What a great kind of a God we serve who has created the heavens for us. கவனிங்க, நமக்காக எவ்வளவு மிகப்பெரிய தேவன் நமக்காக பரலோகத்தை திறந்து அதை வந்து அணுகுவதற்கு அங்கிருந்து பெற்றுக்கொள்வதற்கு என்ன மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு பாருங்க. சரி, ஒரு செக் வச்சிருக்கீங்க, அதை கேஷ் பண்ண முடியல, தற்செயலா நீங்க ரோட்ல போகும்போது அந்த செக்குக்குரிய பேங்கை நீங்க பார்த்த உடனே அன்னைக்கு தற்செயலா பேங்க் ஓப்பனா இருக்கு, நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. அட, செக் இருக்குது, பேங்க் ஓப்பனா இருக்குது, இப்போ நேரா போய் நான் அதை கொடுத்தேன்னா உடனே எனக்கு பணம் கிடைச்சிரும். This is happiness for you. இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் உங்களுக்காக தான் வைக்கப்பட்டிருக்குது. But there's a different level. ஆனா வேற லெவல். There is a different level. அது ஒரு வித்தியாசப்பட்ட வேற லெவல் அது அந்த சந்தோஷம். செக்கும் பிடிக்க வேணாம், பேங்க்குக்கும் போக வேணாம், கையை உயர்த்தி இயேசுவே என்னை ஆசீர்வதின்னு சொன்ன உடனே பரலோக வங்கி உனக்காக திறக்கப்படுகிற அந்த நேரத்தில் கர்த்தர் உன்னை அற்புதமாய் நடத்துகிற விதத்தை நீ பார்த்து
Hallelujah. ஹalleluya. மகா பெரிய தேவன் ஒரு சிறிய விசுவாசத்தை கனப்படுத்துகிற நம் தகப்பனுடைய அந்த அழகான குணத்திற்கு நல்ல கரங்களை தட்டி, ஒரு சிறிய விசுவாசம் போதும், அது மலையை தகர்க்கும். It will destroy the mountain. அது மலைகளை தகர்க்கும். It will destroy the enemy's அது plan. சத்துருக்காரனுடைய திட்டங்களை அது உடைத்து தெறித்து போடும். One little faith. ஒரு சின்ன குட்டி விசுவாசம் தான். One little ஒரு faith. சிறிய விசுவாசம் தான். Just one moment faith. ஒரு சும்மா ஷனப்பொழுது விசுவாசம் தான். One little word. ஒரு சின்ன வார்த்தை தான். One little prayer. ஒரு சின்ன ஜெபம் தான். Just a half a day of fasting. ஒரு அரை நாள் உபவாசம் தான். Just one word of declaration from the word. வார்த்தை வேதத்திலிருந்து நீங்க கொடுக்கிற அறிக்கை தான். Just one little step of move. சும்மா ஒரு நடி எடுத்து வைக்கிற படி தான். Lord, I'm moving on your behalf. நீங்கள் தேவன் உங்கள் பட்சத்தில் எடுத்து நடத்துவார். Lord, strengthen me. கர்த்தர் என்னை ஆசீர்வதியும், Motivate பலப்படுத்தும், me. என்னை பலப்படுத்தும், Push me. என்னை தள்ளும், Elevate me. என்னை எடுத்து Exalt me. உயர்த்தும். Let your favor be upon me. ஆண்டவரே, உம்முடைய தயவு என் மீது Let your காணப்படட்டும். holy name be praised. பரிசுத்தமாக நாமம் துதிக்கப்படுவதாக. இப்படி ஒரு சில வார்த்தைகள் நீ சொன்ன உடனே அந்த மகா பெரிய தேவன் சிங்காசனத்தை விட்டு கீழே இறங்கி வந்து உன்னுடைய ஜெபத்தை அவர் கனப்படுத்த வல்லவராயிருக்கிறார். Hallelujah. 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 Appreciate God for what he is doing in your life. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்கிற காரியத்திற்காக அவரை பாராட்டுங்கள், மெச்சிக்கொள்ளுங்கள், அவரை துதியுங்கள். Because he is a mighty one. ஏனெனில் அவர் வல்லமையானவர். He is a holy God. அவர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். For God so loved the world, he gave his only son. தேவன் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை அளித்தார். God gave his precious to you. தேவன் தமக்கு விலையேற பெற்றதை உங்களுக்கு கொடுத்தார். Why God has to give his only son for you? ஏன் தேவன் உங்களுக்கு ஒரே பேரான தம்முடைய குமாரனை கொடுக்க வேண்டும்? When we fall short of glory, நாமே மகிமையற்றவர்களாக இருக்கும்போது, when we fall in sin, நாம் பாவத்தில் விழுந்திருக்கும் போது, when we step in the world, நாம் இந்த உலகத்தில் கால் வைத்துக் கொண்டிருக்கும் போது, when we go as a prodigal way, நாம் வந்து கெட்ட குமாரனுடைய வழிகளில் வளர்ந்தது போல வாழ்ந்து when கொண்டிருக்கும் we போது, ditch God and we go away from God, தேவனை தள்ளிட்டு துரோகம் பண்ணி அவரை விட்டு வழி விலகி போய் கொண்டிருக்கும் போது, the good God gave his only son, தேவன் தம்முடைய நல்ல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அளித்தார். that you will not perish, நீங்கள் அழிந்து that போகாதபடிக்கு, your family will not உங்கள் perish, குடும்பம் கெட்டு போகாதபடிக்கு, that any pastor will not perish, எந்த போதகர்களும் கெட்டு போகாதபடிக்கு, for the saint and for the sinner the son came. நீங்க இப்படியாக பாவிகளே தான் ரட்சிக்க வந்தாரே தவிர நீதிமான்கள் அல்ல. Hallelujah. ஹalleluya. He came for everybody. ஒவ்வொருவருக்காகவும் He தேவன் came வந்தார். for everybody. ஒவ்வொருவருக்கும் எல்லாருக்காக வந்தார். Hallelujah. ஹalleluya. Sometimes we only love certain people. நாமோ சில சமயத்துல நமக்கு பிடித்த சில பேரை மாத்திரம் தான் நேசிப்போம். Look at the character of Noah in the ark. அந்த நோவா தன் படகுல இருக்கும்போது பாருங்க, அவனுடைய குணாதிசயம் வெளிப்பட்டது. ஆண்டவரே, நான் யானையை ஏத்துவேன், புலியை ஏத்துவேன், சிங்கத்தை ஏத்துவேன், ஆனா பாம்பையும் தேளையும் ஏத்த மாட்டேன்னு சொல்லல. He gave himself for everything. எல்லாவற்றையும் அவன் எடுத்து படகுல வச்சுக்கிட்டான். அதே போல தான் ஆண்டவர் எல்லாருக்காகவும் எல்லாவற்றுக்காக தன்னையே கொடுத்தார். Sometimes we reject people. சில சமயத்துல நாம் I ஜனங்களை, don't like her, I don't like him. We show something different to some people. சில சமயத்துல நம்ம இவன் வேண்டாம்பா, அவனுக்கு கொடுக்க வேண்டாம், இவங்க தள்ளினோம், இப்படி வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம சில காரியங்கள்ல வித்தியாசங்களை காட்டி ஒதுக்கி வச்சிடறோம் சில ஜனங்களை. The goodness of the Father, ஆனா பிதாவாகிய தேவனுடைய அன்பு, his நன்மை, heart, அது அவருடைய இருதயம், his heart. அவருடைய இருதயம். Can you imagine his heart? அவருடைய இருதயத்தை கொஞ்சம் கற்பனை செய்து பார்த்தீங்களா? Gave his son not to live but to die. கவனிங்க, தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை அவர் வாழ்வதற்காக கொடுக்கவில்லை, மரிப்பதற்காக To கொடுத்தார். die on the cross of Calvary. கல்வாரி சிலுவையில மரிப்பதற்காக கொடுத்தார். Christian life is denying yourself. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தன்னைத்தானே வெறுக்கிற வாழ்க்கையா இருக்கிறது. Did you deny yourself? உங்களை நீங்களே வெறுத்திருக்கிறீர்களா? Did you deny everything of life? இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் வெறுத்திருக்கிறீர்களா? To live a sacrificial life? நீங்கள் ஒரு தியாகமான பானமை கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறீர்களா? To live a life like
Jesus? ஒரு ஆண்டவராக இயேசுவை போல ஒரு வாழ்க்கை வாழ்கிறீர்களா? Though you have fallen, the Lord can make you rise up. நீங்கள் கீழே விழுந்தாலும் தேவன் உங்களை எழுப்ப முடியுமா? God wants to make you rise up. தேவன் உங்களை எழுந்து நடக்க வைக்க God வேண்டும் is என்று strengthening you to rise up. தேவன் உங்களை எழுப்ப விரும்புகிறார். Let the light shine in you. அவருடைய முகத்தின் ஒளி உங்கள் முகத்தில் Let the பிரகாசிப்பதாக. darkness leave you. உங்களுக்குள்ளாக இருந்த அந்தகார Let the curse leave you. Let the sickness leave you. உங்களை விட்டு விலகுவதாக. Because of the blood of ஆண்டவராகிய இயேசு Jesus, கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே we can be somebody else. நீங்கள் ஒரு விதமான நபராக இருக்க முடியும். I pray a prayer today நான் இன்றைக்கு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க that விரும்புகிறேன். sickness will not be in your body. வியாதி உங்களுடைய சரீரத்தில் இராமல் இருப்பதாக. Darkness will not penetrate your அந்தகாரம் family. உங்களுடைய உள்ளத்துக்குள்ளாக வந்து குத்தாமல் இருப்பதாக. The light of Jesus. ஆண்டவராகிய இயேசுனுடைய ஒளி. Jesus said, I am the light of this இயேசு world. சொன்ன இந்த உலகத்துக்கு நானே ஒளியாக I இருக்கிறேன். am the light. நானே ஒளியாக I இருக்கிறேன். am the light. நானே ஒளியாக இருக்கிறேன். Let the light shine in அந்த you. ஒளி உங்களுக்குள்ளாக பிரகாசிப்பதாக. Let the light shine in your அந்த ஒளி family. உங்களுக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசிப்பதாக. You are the light of this world. இந்த உலகத்தில் இருக்கிற ஒளி அல்ல. You are the light. நீங்க தான் ஒளியாக You are the light. நீங்க தான் அந்த ஒளி. You are the light. நீங்க தான் அந்த ஒளி. In your families, you are the light. உங்க குடும்பத்துல நீங்க தான் அந்த ஒளி. In your families, உங்க குடும்பங்களிலே no devil can come near you. சாத்தானோ பிசாசோ எந்த காரியமும் உங்களுக்குள்ளாக அருகாமையில வரவே முடியாது. The Lord is calling you to come to His presence. ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்துக்கு வர வேண்டும் என்று உங்களை அழைக்கிறார். For God wants to uphold your family. தேவன் உங்கள் குடும்பங்களை தாங்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னைக்கு ஒரே ஒரு ஜெபம் தான் ஜெபிக்க போறேன். ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தை நீர் பிடித்துக் கொள்ளும். உம்முடைய இரு கரங்களினால் பிடித்துக் கொள்ளும். உம்முடைய கரத்திலிருந்து யார் பிடுங்கி எடுக்க முடியும் அப்பா? உம்முடைய கரமானது உம்முடைய ஜனங்களை தொட்டு ஆசீர்வதிக்க, பலப்படுத்த, சுகப்படுத்த, அவர்களை தாங்கிக் கொள்ள, தப்புவிக்க, ஏந்த அவர்களை உம்முடைய கரங்களிலே கர்த்தர் நீர் ஏந்திக் கொள்வீராக என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். Let your hand uphold your children. கர்த்தருடைய கரம் தம்முடைய ஜனங்களை உங்களுடைய ஜனங்களை தாங்குவதாக. Are you weak and tired? நீங்கள் Are you weak and tired? நீங்கள் களைப்படைந்து சோர்வடைந்து இளைப்படைந்து இருக்கிறீர்களா? Are you battling with two opinions in your life? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ரெண்டு விதமான கருத்து வேறுபாடு மத்தியில போராடி கொண்டு இருக்கிறீர்களா? Are you battling with the afflictions of life? துன்பம் வாழ்க்கையில இருக்கிற துன்பங்கள் மத்தியில நீங்கள் போராடி கொண்டு இருக்கிறீர்களா? Jesus said, இயேசு சொல்கிறார், I come to give you life more abundant. நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படுவமே வந்தேன். In Christ, life abundant. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்து ஒரு பரிபூரணத்தை கொடுக்க வேண்டும் என்கிறார். Not because of your salary you can have abundant ஏதோ life. நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற நீங்கள் வாங்குகிற சம்பளத்தின் நிமித்தம் அல்ல. You know why people in the தெரியுமா? world? You know why people in the world இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் are searching for peace? சமாதானத்துக்காக காத்திருக்கிறார்கள், தேடுகிறார்கள் தெரியுமா? They don't have the Prince of Peace. சமாதானத்தின் பிரபு அவங்க வாழ்க்கையில இல்லாமல் இருப்பதுதான் காரணம். That's why they're searching for peace. அதனால தான் அவங்க சமாதானத்துக்காக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உலக ஜனங்கள் சமாதானத்தோடு இல்லை, சமாதானம் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் எட்டாத சமாதானம். The Bible talks about peace that passeth all understanding. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ள கடவது. இன்னைக்கு இயேசு யார் என்று தெரிந்தும் சபைக்கு வந்தும் ஜெபத்தை செய்தும் வார்த்தையை கேட்டும் சமாதானம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கும் உன்னுடைய ஞானத்திற்கும் உன்னுடைய இருதயத்துக்கும் நான் சொல்லுகிற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? சமாதான பிரபுவை நீ நாடு. Call the Prince of Peace. சமாதான பிரபுவை நீ நாடு. Call the Prince of Peace. சமாதான பிரபுவை நீ அழைத்து When the Prince of Peace comes and governs, சமாதான பிரபு உங்களுக்குள்ளாக வரும்போது you will understand the ways of God. தேவனுடைய வழிகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். Let the presence of God fall on you. தேவனுடைய சமூகம் உங்க மேல வரும். ஒவ்வொருத்தர் மேல தேவ பிரசன்னம் விழுவதாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தருக்குள்ளும் தேவ பிரசன்னம் நிரப்பப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். Let the presence of God fill your life. தேவனுடைய பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையை நிரப்புவதாக. நீ நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க, பிரசங்கத்தை நீ கேட்டாலும் உங்க மனதில் போய் ஒரு வார்த்தை சேருதா என்று ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். The Lord is searching for one word that will pierce your heart. இன்றைக்கு நிறைய பேர் இங்க வந்திருக்கீங்க, தேவனுடைய ஒரு வார்த்தை உங்களுடைய இருதயத்துக்குள் செல்லுகிறதா என்று கர்த்தர் பார்க்கிறார்.
One word, will you accept it? ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை. ஆண்டவர் வார்த்தைகளை திணிக்கிறவர் அல்ல, அதை நீ ஏற்றுக்கொள்வாயா என்று பார்க்கிறார். The Lord is gentle. The Lord is such a great attitude that he wants to bring that to you and give it to you. மரணம் ஜீவனம் உனக்கு முன்பதாக வைக்கிறேன் என்றார். சாவையும் மரணம் உனக்கு முன்பதாக வைக்கிறேன், ஆசீர்வாதமும் சாபத்தையும் உனக்கு முன்பதாக வைக்கிறேன் என்றார். நீ அதை எடுத்துக்கொள் என்றார். He is a gentle God. ஆண்டவர் மிகவும் கட்டாயப்படுத்தாத தேவனாக இருக்கிறார். நீங்களா எடுத்துப்பீங்களா? Yes. நீங்க சுதந்திரிப்பீங்களா? ஆசீர்வாதமா இருப்பீங்களான்னு பார்த்து கொண்டு இருக்கு. The willingness to accept. நாம் முழு சித்தத்தோடு, ஆர்வத்தோடு, விருப்பத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். இயேசு didn't do in flesh what he cannot do in flesh. To accept the Calvary's cross, he said, let this cup pass over me. கவனிங்க, இயேசுவானவர் தன்னுடைய மாம்சத்திலே கல்வாரியின் சிலுவையை அவர் எடுத்துக்கொண்டு செய்யவில்லை. He couldn't do it. அவர் செய்ய முடியவில்லை. He couldn't do it. அவரால் செய்ய முடியவில்லை. But he said, அவர் என்ன சொன்னாரு? let your will be done. உம்முடைய சித்தம் ஆக கடவுது. He gave the willingness to the Father. தன்னுடைய சித்தத்தை தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டார். நிறைய பேர் காரியங்களை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க இருக்காம காரியங்கள்னா நீங்க போராட்டத்துக்குள்ள போகிற ஒரு விஷயமாய் விடுகிறது. It will go in war with you if you don't submit. நீங்கள் தேவனிடத்தில் காரியத்தை ஒப்பு கொடுக்காவிட்டால் அந்த காரியம் உங்களோட தான் இருக்கும். Understand. அதை புரிந்து கொள்ளுங்க. Brother, sister, please understand. சகோதரரே, சகோதரிகளே, அதை புரிந்து கொள்ளுங்க. Giving to God is the solution. கர்த்தரிடத்தில் காரியத்தை ஒப்பு கொடுப்பதுதான் அதுக்கு வேண்டிய பரிகாரம், தீர்வு. God of all grace is there for you. காரணம் சகல கிருபையை பொருந்திய தேவன் உங்களுக்காக தான் இருக்கிறார். ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். He is there over there. ஆகவே எப்போதுமே அவர் உங்களுக்காக இருக்கிறார், ஸ்திரப்படுத்தி, சீர்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்த. ஆனா நீ கொடுக்கலையே காரியங்களை, you are not giving to him. நீங்கள் அவரிடத்துல கொடுக்கலையே, அவர் என்ன பண்ணுவாரு? நீங்க வச்சு நின்றா you have to give it to him. நீங்க உங்ககிட்ட இருக்கத அவர்ட்ட கொடுக்கணும். you have to give it to him. நீங்க அவர்ட்ட கொடுக்கும்போது give it shall be given unto you. கொடுங்கள் அப்போது கொடுக்கப்படும் தான் சொல்லிருக்காரு. அவர் மேல் ஏற்றுக்கொண்டு உனக்கு நல்ல காரியங்களை வழங்க பண்ணுவார். That's what he did in the cross of Calvary. அதைத்தான் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் செய்தார். He took the curse to himself. சாபத்தை அவர் எடுத்துக்கொண்டார். He took all the humanity's sin to himself. எல்லா விதமான பாவத்தை தமது மீது போட்டுக்கொண்டார். Father God admitted for Jesus to take the sins of humanity. பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற மனுக்குலத்தினுடைய சகல பாவத்தையும் சுமந்து கொள்ளும்படிக்காக அனுமதித்தார். பாவம் அறியாத தேவன் பாவத்தை ஏற்றுக்கொண்டார். ஏன் தெரியுமா? உன்னுடைய காரியங்கள் மாறுவதற்காகவே. He took to himself because of you. உங்களுக்காக அவர் பாவத்தையும் சாபத்தையும் தரித்திரத்தையும் துக்கத்தையும் வியாதியையும் பலவீனத்தையும் சுமந்து தீர்த்தார். இன்னைக்கு ஐஸ்வர்யம் ஏன் உன் வீட்டை தேடி வரலனா, you are not giving to him the ways of mentality of life to change. உங்களுடைய வாழ்க்கையினுடைய மனப்பக்குவம் மாறும்படிக்காக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்காததனால தான் உங்க வாழ்க்கையில ஐஸ்வர்யம் இல்லாமல் தரித்திரம் இருக்கிறது. We have to change ourselves. நம்மை நாமே கொஞ்சம் மாற்றிக் கொள்ள வேண்டியதாக இருக்குதுங்க. எத்தனை பேர் போராடுறீங்க, எனக்கு இதை செய்தறணும் இல்ல, நீ செய்யவே முடியாது. You can never do it. நீங்கள் செய்யவே முடியாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. You have to give it to God. தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்துறணும். Are you battling to yourself? உங்களை நீங்களே மதிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். Sometimes we talk, God, why you didn't bless me? Meanwhile we have the problem. சில சமயத்தில் ஆண்டவரே ஏன் என்ன ஆசீர்வதிக்கல, ஏன் இதை கொடுக்கலன்னு கேட்கிறோம். கர்த்தர் கிடையாது, பிரச்சனையே நம்ம தான். We have to pray for it. நாம் அதுக்காக ஜெபிக்கணும். We have to ask for it. நாம் அதுக்காக கேட்கணும். We have to work and proclaim the promise of the Lord and declare in your mouth. எடுத்து உங்களுடைய வாயிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்ய வேண்டும். That is what the Bible says. அதேதான் வேதமும் சொல்கிறது. Don't be anxious for nothing, with all supplication and prayer make your request known unto God. நீங்க ஒன்றுக்கும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். When you pray to God, நீங்க தேவனிடத்தில் ஜெபிக்கும்போது even before you could think, the Lord will do it நீங்க for you. நினைப்பதற்கு முன்பதாகவே தேவன் அதை உங்களுக்கு செய்து முடிப்பார். ஏன்னா நீ ஜெபிக்கிறதுக்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அவர்.
ஹalleluya 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 ஹalleluya. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே வந்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்தவே வந்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை சுகப்படுத்தவே வந்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய காரியங்கள்லாம் மாறுதலாய் முடிய, பிரச்சனைகள் எல்லாம் முடிய, தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாற, கர்த்தர் உங்களுடைய ஸ்தானங்களை உயர்த்த, கர்த்தர் இங்கே நம் நடுவில், நம் சபைக்குள்ளாக, வாக்குத்தத்த சபைக்குள்ளாக கர்த்தர் ஒரு சிறந்த காரியத்தை உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க சம்பளத்துல, உங்களுடைய எதிர்காலத்துல கர்த்தர் இங்கே செய்ய வந்திருக்கிறார். Lord shall do it for you. தேவன் உங்களுக்காக செய்வார். He shall do it for you. அவர் உங்களுக்காக He is செய்வார். willing to do it for அவர் you. செய்ய சித்தமாக இருக்கிறார். Christ Jesus died. கிறிஸ்து இயேசு எல்லாருக்காகவும் மனு குலத்துக்காக மரித்தார். Today இன்றைக்கு you are fortunate to come near the cross. கல்வாரி சிலுவைக்கு முன்பாக வருவதற்கு நீங்கள் அதிர்ஷ்டம் பெற்றவர்கள். You know why? ஏன் தெரியுமா? அந்த விரிக்கப்பட்ட கரங்கள் கீழாகவே நீ நின்று கொண்டிருக்கிறாய். நீ தூரமா இல்ல. You are not far. நீங்கள் தூரமாக இருப்பா. You are not far. நீங்கள் தூரமாக இல்ல. Brother, sister, you are not far. சகோதரே, சகோதரியே, நீங்கள் தூரமாக இல்ல. உனக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்தை கொஞ்சம் எண்ணிப்பார். சிலுவையில் அருகிலே நீ நிற்க கொண்டிருப்பார். You are just standing below Jesus. ஆண்டவராகிய இயேசுக்கு அருகாமையில தான் நீங்க நின்று கொண்டிருக்கிறீர்கள். You know why you are standing there? You know why you are ஏன் standing? தெரியுமா அங்க நிக்கிறீங்க? For the blood to wash you. அந்த ரத்தம் உங்களை கழுவுவதற்காக. அந்த ஆணிகள் கடாவப்பட்ட அந்த ஆணிகள் இருக்கிற இடத்துல இருந்து சொட்டுகிற ஒவ்வொரு ரத்தத்தினால நீ அதை வாங்கி கொண்டு நீ உன்னை வேறுபடுகிற மனுஷனாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். உன்னை நீதிமானாய் மாற்றுகிறார். Today we are not saints. இன்றைக்கு நாம் பெரிய பரிசுத்தவான்கள் அல்ல. We are not saints. நம்ம எல்லாம் பரிசுத்தவான்கள் அல்ல. நம்முடைய ஜெபங்கள் அழுக்கு கந்தைகளாக இருக்குது என்று வேதம் சொல்லுகிறது. Our spiritual walk is like filthy as rags. நம்முடைய நீதிகள், நம்முடைய ஜெபங்கள், நம்ம வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கிறது. Today the Lord has given to you இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், to walk one more higher of spirituality from where you are. நீ எங்க இருக்கிறியோ அந்த இடத்திலிருந்து இன்னும் ஒரு அடி மேல ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழு. One level higher. இன்னும் கொஞ்சம் உயர்ந்து மேல கொஞ்சம் வாழுன்றார். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், கம்யூனியன் எடுத்துட்டேன், அதனால என் வாழ்க்கை இதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் போகிறது அல்ல. That is not Christian life. இன்னும் எவ்வளவு தூரம் பரிசுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நீ நினைத்து கொண்டே இருக்கணும். எனக்குள்ள மாற்றம் வந்து கொண்டே இருக்கணும். என் சிந்தையில் மாற்றம், இதயத்தில் மாற்றம், பேசுகிற வார்த்தைகளை மாற்றம், கேட்குற காரியங்களை மாற்றம், பார்க்குற பார்வையில் மாற்றம், நடத்து விதத்தில் மாறும், நான் பண்ணுற ட்ரெஸ்ஸில் மாற்றம், ஒவ்வொரு காரியத்திலும் in each and every step of your life, what spiritual way I can do for the next level to grow, the Lord is willing. கர்த்தர் எதிர்பார்க்கிற, கர்த்தர் இருக்கிற இடத்துல உயர்ந்த அளவுக்கு இன்னும் ஒரு படி மேலே போகிறதுக்கு என்னுடைய நடை, உடை, பாவனை, என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் நான் எந்த அளவுக்கு இன்னும் நான் வளர்றதுக்கு முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறேன். But a church, ஆனால் சபை என்றால் must see the believers grow in their spiritual walk. ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசிகள் வளருகிறதை காண வேண்டும். நான் வந்தேன் இந்த விதமா, அந்த சபையுடைய பிரசங்கமும், இந்த சபையுடைய ஜெபமும், சபையில் இருக்க தேவ மகிமையும் என்னை வேற மனுஷனாய் மாற்றி இன்னைக்கு நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற சாட்சி இல்லாத விசுவாசி அந்த சபையில் இருப்பாங்கன்னா சபை வளர்ச்சிக்கு அது ஏதோ something is there hindering there. ஒரு சபைக்கு வந்துட்டு நான் இப்படி வந்தேன், ஆனால் இன்னைக்கு நான் வந்த வண்ணமா இல்லை, இன்னைக்கு நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா பரிசுத்தமாக வாழ்கிறேன், விட வேண்டியதெல்லாம் விட்டுட்டேன், செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறேன், இன்னைக்கு நான் கர்த்தர்ட்ட ரொம்ப நெருங்கி இருக்கிறேன்னு சொல்கிற சபை தான் வளர்ச்சி அடைந்த, வளர்ந்த, கனி கொடுக்கிற, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற சபை. Yes, we have to grow. நீங்கள் வளரணும். That's why I'm been telling you we need to grow. அதனால தான் நான் தொடர்ந்து சொல்கிறேன், நீ புசித்து வளர. Not only grow to ourselves, நம்மை நாமே வளர்ந்து கொள்வது மாத்திரமல்ல, your association with the next believer must make you grow. பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள், விசுவாசிகள் கூட வளர வேண்டும், வளருகிறாளா என்பதை சொல்லி பார்த்து வளர வைக்கணும். ஒரு மரம் கனி தருதுன்னா அந்த கனி
காயாகி பழமாகி கீழே விழுந்து திருப்பியும் விதையாகி அடுத்த மரமாய் மாறுது. இன் ஸ்பிரிச்சுவல் வாக், ஆவிக்குரிய நடையில you have to multiply your growth and give it to somebody to grow. உங்களுடைய வளர்ச்சியை நீங்க பெருக பண்ணி பக்கத்துல இருக்கிறவங்களை மற்றவர்களையும் வளர வைப்பதற்கு செய்ய வேண்டும். That's how you must be. அதுதான் கிறிஸ்தவ வளர்ச்சி. நீ கனி கொடுக்கலனா நீ வளரலன்னு அர்த்தம். நீ கனி இல்லைன்னா இன்னும் மரமே ஆகலன்னு அர்த்தம். நீ இன்னும் விதையா இருக்கிறனா நீ இன்னும் வளரணும்னு அர்த்தம். God is speaking to somebody. தேவன் சில பேரோடு ஒரு பேசிக்கொண்டு இருக்கிறார். I need to grow. நான் வளர வேண்டும். கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணு. I need to grow. நான் வளர வேண்டும் ஆண்டவரே என்று கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க. நான் ஏன் தெரியுமா இந்த வார்த்தை பேசுறேன்? அங்கதான் உன்னுடைய ஆசீர்வாதம் இருக்கு. நீ எவ்வளவு தூரம் வளர்றியோ அவ்வளவு தூரம் நீ கனி தர போற. அவ்வளவு தூரம் you are going to give fruits and you are going to labor in fruits for everybody around you. நீங்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்து வளர்ந்து பெரிய மரமா ஆகிறீர்களோ அந்த அளவுக்கு அதிகமாக கனிகளை கொடுத்து இன்னும் அதிக கனிகளை கொடுத்து மற்றவர்களும் கனி கொடுக்க வைத்து பிரயோஜனமாக இருப்பீர்கள். A fruitful ministry is people partnering to support the man of God in prayer. ஒரு கனி தருகிற ஊழியம் என்று சொல்லப்படுமானால் ஜெபத்தில் ஒரு தேவ மனுஷனை தாங்குவதுதான் அந்த கனி தருகிற ஊழியமாக இருக்கிறது. I'm so happy today. இன்றைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். The Lord has been speaking to you today. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். It's a fruitful ministry today. இது ஒரு கனி தருகிற ஒரு ஊழியம். It's an anointed word for you today. அபிஷேக வார்த்தை இன்றைக்கு It's a word that can deliver you today. உங்களை விடுதலை ஆக்குகிற வார்த்தை. It's a word that can sanctify you and set you apart for the holy call of God. ஒரு பரிசுத்த தேவனுடைய அழைப்புக்காக பிரித்தெடுத்து உங்களை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு அழைப்பாக இருக்கிறது. Today I want to call certain people to come forward. இன்றைக்கு முன்னாடி வரும்படிக்கு சில பேரை நான் அழைக்க விரும்புகிறேன். If you want to grow, நீங்கள் வளரணும் அப்படினு ஆசைப்பட்டீங்கன்னா, if you are willing to grow, நீங்கள் வளர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் the Lord wants to anoint you. கர்த்தர் உங்களை அபிஷேகிக்க விரும்புகிறார். Come, run quickly to the altar. முன்னாடி வாங்க, ஓடி வாங்க. Come to the altar. முன்னாடி வாங்க. பலிபீடத்தில் நிற்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பதில் தராம இருக்கவே மாட்டார். உங்க வளர்ச்சிக்கு நீங்க தான் கேட்கணும். என்னில் நல்ல காரியங்களை கர்த்தர் செய்வீராக. என்னில் நல்ல காரியத்தை கர்த்தர் செய்வீராக. நான் இருக்கிற இடத்துல எனக்கு திருப்தி இல்லை ஆண்டவரே. I'm not satisfied where I am. ஆண்டவரே, நான் இருக்கிற இடத்துல இதுவரைக்கும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில எனக்கு திருப்தி இல்லை. I'm not growing. ஏன் நான் வளரவில்லை. Rather I am degrading in my growth. நான் வளராமல் என் வாழ்க்கையில, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரிவில தான் நான் போய் கொண்டிருக்கிறேன். சிலர் வளர்ச்சியில வீழ்ச்சியில போயிட்டு இருக்காங்க. They are going down and down and down. நான் வளர்ச்சி அடையாமல் வீழ்ச்சி அடைந்து சரிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். முன்னாடி ஜெபிப்பீங்க, ஆனா இப்ப ஜெபிக்கிறதே இல்லை. முன்னாடி பைபிளை திறந்து அவர் கணக்குல வாசிப்பீங்க, இப்ப வாசிக்கிறதே இல்லை. இப்ப 10 நிமிஷம் வாசிக்கிறதே கஷ்டமா இருக்கு. முன்னாடிக்கு சபைக்கு நான் ஓடி வருவீங்க, இப்ப சபைக்கு போகிற கஷ்டமா இருக்குது. I can't go. ஏதோ தடுக்குது, என்ன ஏதோ ஒரு காரியம் வந்து விடுகிறது. எனக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லுகிற பிள்ளைகளே, கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வளர்ச்சி 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 வளர்ச்சி. நம் சபை வளர்றத காரணம் நம்ம வளரல. நம் சபை வளரணும்னா விசுவாசிக ஆவியில் வளரணும். நீங்க வளர்ந்தீங்கன்னா, கடி கொடுக்கிற பரமா நீங்க வந்தீங்கன்னா, உங்க மூலமா ஆத்துமாக்கள் இந்த சபைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ஆண்டவர் வர செய்வார். ஓ மூலமா, through you the Lord shall bring new souls. உங்க மூலமாக புதிய ஆத்துமாக்களை சபைக்கு தேவன் கொண்டு வருவார். The Lord will bring new souls. கர்த்தர் புதிய ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வருவார். கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமா ஜெபிங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நான் வளர வேண்டும். எங்க நான் வளர்ந்துட்டேன்னு சொல்ற இடத்துல இருந்தீங்கன்னா நீங்க வளர முடியாது.
If you say I'm grown, you can't grow. நான் வளர்ந்துட்டேன், நான் பெரிய கனிகளை கொடுக்கிறேன் நீங்க சொல்லிக்கிட்டு நீங்க இருந்துவீங்களான்னா நீங்க வளர முடியாது. You know why? ஏன் தெரியுமா? Rapidly growth is in Christianity. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே வளர்ந்து 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 கொண்டே இருந்து கனி தருகிற வாழ்க்கையா இருக்குது. You have to keep growing. நீங்க தொடர்ந்து வளர்ந்து 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 கொண்டே தான் போகணும். Growing. தொடர்ந்து வளரணும். Let your voice rise up. உங்களுடைய சத்தம் எழும்பட்டும். உரத்த சத்தமா ஆண்டவரை கூப்பிடுவீங்களா? ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு பதிலை தருவார். நல்ல சத்தமா கூப்பிடுவீங்களா? ஆண்டவர் மனம் இறங்கி உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நீங்க எதிர்பார்க்கிற அளவில் அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் உங்கள் மேல் வைத்து உங்க குடும்பத்தின் மேல் வைத்து grow, வளருங்க, grow, வளருங்க, leaps and bounds, grow. நீங்கள் மலையிலே எகிரி குதிச்சு வளருங்க. To left, to your right, grow. வலதுபுறமாக வளருங்க. Rise in your attitude, grow. எழும்பி பிரகாசத்தில் வளருங்க. Jesus, Jesus, Jesus. உன்னை உயர்ந்த பருவம் என்று ஆண்டவர் சொல்றார். உயர்ந்த பருவம் என்று ஆண்டவர் சொல்றார். You are growing to a greater high peak altitude. நீங்கள் உயர்ந்த உச்சக்கட்ட நிலைமையில குணாதிசயத்துல வளருங்கள். Yes, you are growing. நீங்கள் வளருகிறீர்கள். ஜெபிக்கிறவங்க ஆண்டவர் வழங்குறாரு. ஒரு கிஃப்டா தராரு. ஒரு கிஃப்டா ஆண்டவர் ஈவா தராரு. என்ன தெரியுமா? இனிமேல் ஜெபிக்க, இனிமேல் வளர, இனிமேல் கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த அபிஷேகமாய் God is giving you gift. தேவன் உங்களுக்கு வரத்தை கொடுக்கிறார். அம்மா கேளுங்க, அம்மா கேளுங்க, பிரதர் கேளுங்க, பிரதர் கேளுங்க, தம்பி கேளுங்க, தம்பி கேளுங்க, தங்கச்சி கேளுங்க, 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 கேட்டுக்கொண்டே இருங்க. I pray for growth. உங்களுடைய வளர்ச்சிக்காக ஜெபிக்கிறேன். Your fertile soil is Jesus. நீங்கள் இயேசுவினுடைய பண்படுத்தப்பட்ட நிலமாக இருக்கிறீர்கள். நல்ல நிலமா நீங்க மாறுறீங்க. நல்ல நிலமா நீங்க வாரீங்க. நல்ல நிலமா நீங்க மாறுறீங்க. fertile soil. இனிமேல் கர்த்தர் தருகிற கனிகள் உனக்கு இரட்டத்தனையான கனமும் இரட்டத்தனையான ஆசீர்வாதமும் உன் வாழ்க்கையில உன் குடும்பத்திற்காக கர்த்தர் தருகிறார். Father God, in the name of Jesus, பிதாவாகிய தேவனே இயேசுவின் நாமத்தில் bless your people, I pray. ஜனங்களை போலவே ஆசீர்வதிப்பீராக. Bless your children, I pray. பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கும்படி bless the people who are watching on YouTube, I pray. யூடியூப் மூலமாக கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறவர்களை ஆசீர்வதியும். Every satanic force, எல்லா விதமான பிசாசினுடைய கிரியைகளுக்கு விரோதமாக, every distraction of the enemy, சத்துருக்காரனுடைய எல்லா விதமான பிரச்சனைகள் திசைகள் let your mighty name be glorified. இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே we are casting out demons right now. எல்லா விதமான அசுத்த ஆவிகளை நாங்கள் விரட்டுகிறோம். In the mighty name of Jesus. இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே இயேசுவின் இரத்தம் உனக்குள்ளாக, இயேசுவின் இரத்தம் உனக்குள்ளாக இருக்கட்டும். ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். பலன் தங்கி இருக்கட்டும். உன்னத கரம் தங்கி இருக்கட்டும். வீடுகளிலே சமாதானம், உறவுகளிலே சமாதானம், ஒவ்வொரு காரியத்திலும் சந்தோஷம். உங்கள் துக்கங்களெல்லாம் சந்தோஷமாய் மாறினதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.